ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தः புனः புனः இதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கீதா பாஷ்யம். இது வரைக்கும் சங்கரர் என்ன சொல்லிட்டு வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞான யோகம் கர்மயோகம் இது ரெண்டு cannot be practiced simultaneously. ஒருத்தன் ஒரே காலத்தில் ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. எப்படித்தான் பண்ண முடியும்? சீக்வன்ஷியலி. ஃபஸ்ட்டு கர்மயோகம் முடிச்சுட்டு குவாலிஃபிகேஷனை பெற்று அப்புறம்தான் அவன் ஞான யோகத்துக்குள்ளே வரான். அதுக்கு தான் நம்ம என்ன புரிஞ்சோம்? ட்ரையாங்குலர் ஃபார்மேட்லேருந்து பைனரி ஃபார்மேட் ரெண்டையும் அட் அ டைம் சைமல்டேனியஸாக ஒருத்தனால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. சீக்வன்ஷியலி தான் அவன் 1 by 1 தான் முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது சங்கராச்சாரியார். ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, அங்கே போதராயர் சமுச்சய அவர் என்ன சொல்கிறாங்க? போதராயர் என்ன சொல்கிறாரு? இறைவன் வெறும் கேவல ஞானத்தினால மோட்சம் அடைய முடியாது. கர்ம ஞான கர்ம சமுச்சயம் ரெண்டு இருந்தால் தான் நாம் மோட்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது அவருடைய வாதம். அப்போ இந்த இடத்துல பூர்வபக்ஷி என்ன கேட்குறார் அப்படின்னா, இப்போ கடைசி அவர் ஜாபால உபனிஷத்தை ஒரு இடத்துல கோட் பண்ணுறார். இந்த மாதிரி சந்நியாசத்தை பற்றி உபனிஷத்துலேயே பேசியிருக்குது. அங்கே அந்த ஆசிரமத்தில் கர்மத்தை கம்ப்ளீட் அவங்க என்ன ஆயிடுறாங்க, விட்டுறாங்க. கர்மங்கிறதே அவங்களுக்கு இல்லாமல் எல்லாத்தையும் அவங்க குடும்பத்துக்கு உண்டானது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவங்க முதல்ல கர்மத்தை விடுறது தான் ஜாபால உபனிஷத்தில் சந்நியாசத்தை பற்றி சொல்லியிருக்கு. சமுச்சியங்கிறது அங்கே பேச்சுக்கே கிடையாது. சர்வ கர்மம் அங்கே என்னது? சன்னியாசி அவங்க ஆகிறதுக்காகத்தான் இந்த சன்னியாசத்தை எடுத்துக்கிறாங்க. எதுக்காக? சர்வ கர்ம சன்னியாசி ஆவதற்காகத்தான். குடும்பத்தை விட்டு வெளியில் வர்ற, கர்மத்தை விட்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி டியூட்டி விட்டு அவங்க வெளியில் வர்றாங்க. அப்படின்னா எதுக்கு? சர்வ கர்ம சன்னியாசியை அந்த ஆட்டிடியூடை அடைவதற்கு, அந்த ஞானத்தை பெறுவதற்கு தான் வர்றாங்க. அப்படிங்கும்போது என்ன சொல்லுது? இந்த சமுச்சயவாதம் என்ன ஆகாது? கேனாட் ஹோல்டு வாட்டர்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அது அங்கே இட் கேனாட் ஹோல்டு வாட்டர். இப்போ உடனே அவன் என்ன பண்ணுறான்? பூர்வபக்ஷி என்ன சொல்கிறாரு? அடுத்தது இந்த மாதிரி சொன்னோன்னே ஜாபால உபனிஷத்து காட்டி அங்கேயே சன்னியாசிகளுக்கு கர்மம் இல்லைன்னு சொன்னோன்னே இப்போ இவர் தன்னுடைய வாதத்தை என்ன பண்ணி ஆகணும்? உடனே இவர் என்னங்கிறாரு, சந்நியாச ஆசிரமத்துக்கு அவங்க போகிறாங்க, அதுக்குன்னு சில கர்மம் இருக்கா இல்லையா? அவங்க உள்ள போனதுக்கப்புறம் அவங்களுக்கு தே ஹாவ் தேர் ஓன் சந்நியாச கர்மா. எப்படி கிரகஸ்த ஆசிரமத்துக்கு கர்மங்கள் இருக்குதோ அந்த மாதிரி கிரகஸ்த ஆசிரமம்னா நீங்கள் அக்னிஹோத்ராதி கர்மங்கள், பஞ்சமகா யக்னங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி அங்கே இருக்கோ, கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கோ, அதை போல சந்நியாச ஆசிரமத்துக்கு போனாலும் அங்கே அவங்களுக்கு ஒரு கர்மம் விதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கிற கர்ம சமுச்சியத்தினாலதான் அவங்க ஞானத்தை பெறுகிறாள்னு ஏன் சொல்லக்கூடாது? நல்ல கேள்விதான். அங்க போனா அவனுக்கு ஒரு கர்மம் இருக்கு. அப்ப நாம இந்த சமுச்சியத்தை என்ன பண்ணிக்கலாம்? நீ சன்னியாசியோட சேர்த்திக்கலாம். ஜாபால உபனிஷத் சொல்லிட்டோம். நாம் அங்க என்ன பண்ணிக்கலாம்? சந்நியாச ஆசிரம கர்ம சமுச்சியத்தினால்தான் மோக்ஷம் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா அங்க விகித கர்மம் இருக்கே, சன்னியாசிகளுக்கு விகித கர்மம் இருக்கே அப்படின்னு. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, எதக கர்மாணி ந குர்வந்தி. அப்போ அவருக்கு பகவத்கீதையெல்லாம் கோட் பண்றாரு. அங்க என்ன சொல்றாரு? இறைவன் என்ன சொல்றாரு? தஸ்மாத்து கர்ம ந குர்வந்தி, அவர்கள் கர்மத்தை செய்வதில்லைன்னு பகவத்கீதையை கொட்டேஷன் கொடுக்குறாரு. எதகன முயற்சி செய்பவர்கள், சர்வ கர்ம சந்நியாசி அடைவதற்கு முயற்சி செய்பவர்கள் எதக. அவங்க சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கலாம், எதிகி கிரகஸ்தாலும் இருக்கலாம். அந்த இடத்துல பகவான் என்ன சொல்றாரு? எதக குர்வந்தி ந, எந்த கர்மாணி ந குர்வந்தி, அவர்கள் எந்த ஒரு கர்மத்தையும் அவர்கள் செய்வதில்லை அப்படிங்கிற கொட்டேஷன் அவரு கொடுக்கிறாரு.
அப்போது சர்வ மனசா சம்யஸ்ய எங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, மனதினால் அந்த கொட்டேஷன் கொடுக்குறாரு. யார், சங்கராச்சாரியர் பூர்வபக்ஷிக்கு கொட்டேஷன் கொடுக்குறாரு. நீ போய் பாரு ஏன்னா இந்த பூர்வபக்ஷி வந்து வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், பூர்வ மீமாம்சா இல்லை. பூர்வ மீமாசா கர்மகாண்டீஸ். அவங்க வேதாந்தத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க, உபனிஷத்துக்களை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பூர்வபக்ஷி அல்ல இவர். வேதாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், உபனிஷத்துக்களுடைய ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் கர்மத்தை ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க. அப்படி யார் பூர்வபக்ஷிக்கு நல்ல டெஃபரன். ஏன்னா கர்மகாண்டி பூர்வபக்ஷியாக இருந்தால் உபனிஷத்தையே ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க. அது வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் எதுக்கு அந்த வாக்கியமெல்லாம் சத்தியம் ஞானம் அனந்த பிரம்மன் எதுக்கு வாக்கியம் கொடுத்தாரு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கர்மகாண்டி என்னதுங்களா பதில் சொல்லுவாங்க, அதை வச்சு நீ பூஜை பண்ணு, அப்படி நீ உன்னை கற்பனை பண்ணிக்கோ அப்படிங்கிறக்காக இறைவன் கொடுக்குறாரு. நீ சத்தியம் ஞானம் அனந்தமெல்லாம் கிடையாதுன்றாங்க. அது கர்மகாண்டீஸ். ஸோ பூர்வபக்ஷி அவங்க கிடையாது. இங்கே இவர் வந்து வேதாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ அவங்க சந்நியாசம் எல்லாத்தையும் அவங்க சொல்கிற கர்மத்தை எல்லாமே ஏற்றுக்கிறாங்க, இறைவன் சொல்கிறத ஏற்றுக்கிறாங்க. ஆனால் வெறும் கேவல ஞானேனங்கிறத அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கேவல ஞானேன மோட்சம்னா யார், கிரகஸ்தாக்களுக்கு கேவல ஸ்மார்த்த கர்மேன மோட்சம் புரிஞ்சு வச்சுட்டாங்க. அந்த ஒரு இடத்துல தப்பாக புரிஞ்சதுனா கேவலம்ங்கிறத கேவலாத்துன்னு புரிஞ்சு, கேவலாத்துனா ஸ்மார்த்த கர்மத்தை மட்டும் செய்யறதுனால கிரகஸ்தாக்கள் மோட்சம்னு சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா சன்னியாசிகளுக்கு கேவல ஞான மோட்சம். ஏன், அவங்க சௌத்த கர்மத்தை பண்ண வேண்டாம், ஸ்மார்த்த கர்மத்துக்கு டேக் இட் ஃபார் கிராண்ட், அது எல்லாரும் பண்ணித்தாகணும். அவங்க அதனாலேயே அவங்க என்ன ஆயிடலாம். ஸோ சன்னியாசிகளுக்கு ஸ்மார்த்த கர்மம் இருக்குங்கிறத உள்ள புகுத்துக்கிறாங்க அவங்க. ஸோ ஸ்மார்த்த கர்மத்தை மட்டும் பண்ணினா போதும். சன்னியாசிகளுக்கு என்னது, கேவல ஞான மோட்சம். கிரகஸ்தாக்களுக்கு கேவல ஞான மோட்சம். ஏன், அவங்க என்ன ஆட் பண்ணி ஆகணும், ஸ்ரௌத்த கர்மத்தை ஆட் பண்ணணுங்கிறதுக்கு தான் இறைவன் என்ன சொல்றாரு, கேவல ஞான மோட்சம். ஸோ இதை வந்து பூர்வபக்ஷியோட வாதம். இப்போ சன்னியாசிகளை பற்றி அவர் வச்சுட்டார். இப்போ இவ்வளோ நேரம் எப்படி நெகேட் பண்ணாரு, மனசா சம்யச அந்த கடைசி ஸ்லோகம் பகவத்கீதையை கொட்டேஷன் பண்ணி அவங்க எல்லா கர்மத்தையும் காய்க்க வாச்சிக்க மானச எல்லா கர்மத்தையும் அவங்க என்ன பண்ணி ஆகணும், மனசா செய்யம் என விட்டுட்டு அப்படிங்கிறத அவர் பகவத்கீதையை கோட் பண்ணி முதல்ல ஸ்ருதியை கோட் பண்ணாரு. ஜாபால உபனிஷத்துங்கிறது ஸ்ருதி, பகவத்கீதைங்கிறது ஸ்ருதி கொட்டேஷன் பண்ணிட்டாரா. இப்போ அழகா லாஜிக்கு வராரு. ஸ்ருதி சொல்றது சரி, ஸ்மிருதி சொல்றதை விட்டுட்டு இப்போ என்ன பண்றாரு, மோக்ஷஸ்ய அந்த இடத்துல லாஜிக்கா அவனை நெகேட் பண்றாரு. மோக்ஷஸ்ய ச அகாரியத்வாத்து. பாஷ்யம் உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் 224 கடைசி லாஸ்ட் பாஷ்யம். மோக்ஷஸ்ய ச அகாரியத்வாத்து முமுக்ஷோகோ கர்மானர்த்தக்யம். கர்ம அனர்த் மோக்ஷஸ்ய ச அகாரியத்வாத்து. இது லாஜிக்கா ப்ரூவ் பண்றார். என்னென்ன கர்மத்தையும் ஞானத்தையும் இணைச்சுதான் மோட்சங்கிறது கிடையாதுங்கிறத ஸ்ருதி சொல்லி முடிச்சுட்டு ஸ்மிருதி சொல்லிட்டு இப்போ லாஜிக் என்ன சொல்றாருன்னா, லாஜிக்கே மோக்ஷஸ்ய மோக்ஷம் அக்காரியம். ஒரே வேர்டு இது நான் நேற்றே பார்த்தோம். அக்காரியம் அந்த ஆங்கிள். இப்போ இன்னைக்கு இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம். அக்காரியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கர்மத்தினுடைய காரியமாக இல்லைன்னு நேற்று பார்த்தோம். கர்மம் பண்றோம் அப்படின்னா அதனுடைய காரியமாக என்ன இல்லை, மோட்சம் இல்லை. ஏன், முமுக்ஷோகோ கர்ம ஆனர்த்தக்கியம். இப்போ என்னன்னு பார்க்குறேன்னா, இப்போ அவங்களுடைய பிரகாரம் ஞானம் பிளஸ் கர்ம இஸ் ஈக்குவல் டு மோக்ஷம். அவங்கள பிடிங்க. சமுச்சயவாதி என்ன சொல்றான், கர்ம பிளஸ் ஞானம் இஸ் ஈக்குவல் டு மோக்ஷம். இதுதான் டெஃபினிஷன் ஃபார் போதராயண பூர்வபக்ஷி. இவர் என்ன சொல்றாரு, அப்ப நீ என்ன சொல்ல வர, ஞான பலம் பிளஸ் கர்ம பலம் இஸ் ஈக்குவல் டு மோக்ஷம் தான் அர்த்தம். எஸ் அஃப்கோர்ஸ், அதனோட பலன் தான் மோட்சத்துக்கு கொடுக்க முடியும். அப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி மாத்திரம், ஞான பலம் பிளஸ் கர்ம பலம் இஸ் ஈக்குவல் டு மோக்ஷம். இவர் என்ன சொல்றாரு, கர்மத்துடைய பலனாக மோக்ஷம் இருக்க முடியாதுங்கிறது அக்காரியம். கர்மத்தினுடைய பலனாக மோக்ஷம் இருக்க முடியாது. ஏன் கர்மத்துடைய பலனாக ஏன் மோட்சம் இருக்க முடியாது, நம்ம 1000 காரியம் சொல்லுவோம். ஏன்னா கர்மமே ஒரு ஆங்கிள் பார்த்தோம்னா அது அனித்தியம், அது வந்து நித்தியமான மோட்சத்தை கொடுக்காது அப்படிங்கிறது ஒரு வாதம். இப்போ அவர் லாஜிக்க என்ன சொல்றாரு, கர்மத்துடைய பலன் என்னென்ன சொல்லு. ஏன்னா அவன் வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்க,
கர்மத்துடைய பலன் என்னென்ன சொல்லு. நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். கர்மம் 4 விதமான சத்துர்வித்த கர்ம பலன் தான் கொடுக்கும். ஒரு கர்மம் சத்துர்வித்த கர்ம பலத்தை கொடுக்க முடியும். ஒன்னா ஏதோ ஒன்றை உற்பத்தி பண்ணும், இல்லையா விகாரியம் ஒன்றுலேருந்து இன்னொன்னா மாற்றும், இல்லையா சம்ஸ்காரம் இல்லைன்னா சுத்தம் பண்ணும். உற்பத்தி, விகாரியம், சுத்தம் பண்ணும். அல்லது ஒரு ஒன்று இன்னொன்னா மாற்றும். விகாரம்னா ஒன்று இன்னொன்னா மாற்றும். இந்த மாதிரி தான். அதனால் கர்மம் இந்த மாதிரி செயலை தான் பண்ண முடியுமே தவிர என்ன பண்ண முடியாது, மோட்சத்தை அதனால் கொடுக்க முடியாது. ஸோ சதுர்வித கர்மத்தை ஆப்பியம், விகாரியம், உற்பத்தி, அப்புறம் சம்ஸ்கிருதம், சுத்தமன். இந்த மாதிரி 4 தான் கர்ம பலன் கொடுக்கும். இந்த 4க்குள்ளே எது வராது. ஆத்மாங்கிறது போய் அடையப்படியதும் கிடையாது, அது மாற்றத்துக்கு உட்பட்டதும் கிடையாது, அது உற்பத்தியும் பண்ண முடியாது, அது சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ என்ன கர்மம் பண்ணாலும் இந்த 4 ஏரியா தான் ஒர்க் பண்ண முடியும். கர்மத்தினால இந்த 4 தான் கொடுக்க முடியும். மோட்சங்கிறது காரியம் அல்ல. ஸோ இந்த 4ம் அல்லங்கிறத ஒரே வேர்டு போட்டாரு, விகாரியம். அக்காரியம் அல்ல. அதான் மோக்ஷஸ்ய, அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா மோக்ஷஸ்ய அக்காரியத்துவாத்து. மோட்சங்கிறது ஆக்காரியம், காரியம் அல்ல. அப்படின்னா கர்மத்தினால் கிடைக்கக்கூடிய பலனாக மோட்சம் இல்லை, இல்லவே இல்லை. தயவு செஞ்சு கர்மங்கிற வேர்டை ஆட் பண்ணாத அப்படின்னு இவர் மோக்ஷஸ்யங்கிற வேர்டில் சொல்றார். அக்காரியம் ஆச்சுங்களா. அடுத்தது ஏதாவது என்னன்னாங்க, we are not totally negating karma. அதை புரிச்சுக்கணும் நம்ம அடிக்கடி. we are not totally negating karma. they have their utility. எதுக்கு? in preparing the mind. they have their utility. இருக்கு, இல்லைன்னா சொல்ல. only எது வரைக்கும் தான்? preparing the mind. once it is over, preparing mind அங்கே போயிட்டே இருக்குமாங்க. ஒரு காலத்தில் என்ன ஆகும்? once it is over ஆயிரும். அப்புறம் கர்மயோகத்துக்கு அங்கே வேலையே இல்லை, கர்மத்துக்கு அங்கே வேலையே இல்லை. இந்த பாதையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா டோட்டலி we are not negating. அதோட யூட்டிலிட்டி இஸ் ப்ரிப்பேரிங் த மைண்ட். ஒன்ஸ் இட் இஸ் ஓவர் தே ஆல் ஹாவ் டு பி வித்ட்ரான். கர்மயோகத்துக்கு அங்கே வேலையே இல்லைன்னு தான் சங்கராச்சாரியர் சொல்கிறாரே தவிர கர்மம்ங்கிறது கம்ப்ளீட்டாக நெகேட் பண்ணல. ஒன்ஸ் ஞான யோகத்துக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா எதை நம்ம ட்ராப் பண்ணிடணும்? கர்மமோ கர்ம யோகமோ அங்கே அதுக்கு வேலை இல்லை. நான் போகிற ட்ராவலில் அந்த கர்மத்துக்கு அங்கே வேலை இல்லை. ஃபஸ்ட்டு அந்த கர்மத்தை பிடிச்சி தான் நீங்கள் யூட்டிலிட்டி என்ன சித்த சுத்தியை பெறுறீங்க. சித்த சுத்தியை பெற்றதற்கு பிறகு அந்த கர்மம் உங்களுக்கு எந்த ஞானத்தை பெறுவதற்கு எந்த வகையில் இந்த கர்மம் உதவி செய்வது இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர நீ கர்மத்தை கம்ப்ளீட்டாக உற்று கர்மமே செய்யாதேன்னு சொல்லலிங்கிறது இது நம்மளுடைய பாயிண்ட்டு. அப்பப்போ அது ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது உடனே பூர்வபக்ஷி பாருங்க, அடுத்த வார்த்தை எடுக்கிறார். திஸ் இஸ் ஒன் வெரி இன்டெலிஜென்ட் வாதமா. பூர்வபக்ஷி என்ன சொல்றான்? நித்யானி பிரத்யவாய பரிகாரார்த்தம் அனுஷ்டேயானி இது சேத்து. நித்யானி பிரத்யவாய பரிகாரார்த்தம். தமிழ் நித்திய கர்மங்கள் பிரத்யவாயத்தை நீக்கும் பொருட்டு அனுஷ்டிக்க வேண்டுமல்லவா? நித்திய கர்மங்கள் பிரத்யவாயத்தை, பிரத்யவாயங்கிறது ஒரு தோஷம், அதை நீக்கும் பொருட்டு. அது சன்னியாசியா இருந்தா என்ன, அவனுக்கு பிரத்யவாய தோஷம் வராதா? அவன் கேட்கறது தான். எல்லாத்துக்கும் ஏன் நித்திய கர்மத்தை இறைவன் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ பஞ்சமகா யக்னங்கள் கிரகஸ்தாக்களுக்கு நித்திய கர்மாணி, அதை செய்யலினா பிரத்யவாய தோஷம் வருது. அதை கர்மகாண்டியும் ஒத்துக்கிறாங்க, நாமளும் ஒத்துக்கிறோம், போதராயண குரூப்பும் ஒத்துக்கிறாங்க, எல்லாருமே ஒத்துக்கிறது இடம். நித்திய கர்மத்தை பண்ணினா பிரத்யவாய தோஷம் வரும். அந்த தோஷம் என்ன பண்ணும்? இந்த வேதாந்த பாதையில போகிறக்கு விடாது. வேதாந்தத்துல மேல ஸ்டெப் ஏறக்கு விடாது. அதனால அது பேர் பிரத்யவாய தோஷம் பேர். அது எல்லாருமே ஒத்துக்கிறோம். கர்மகாண்டிஸ் அவங்க வேற மாதிரி சொர்க்கம் போறக்கு விடுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும், போதனை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் என்ன, நாமளும் அதை ஒத்துக்கிறோம். கண்டிப்பா நித்திய கர்ம பிரத்யவாய தோஷத்தை கொடுக்குது, அதுல நம்ம ஒத்துக்கிறோம். நித்தியமா அதான் அதை பாயிண்ட் பிடிக்கிறான். அப்போ நித்திய கர்மங்கள் பண்ணணும் போது இப்ப சன்னியாசிக்கு
அவன் கேட்கறது கரெக்டான பாயிண்ட் தானே. அவனும் அந்த பாதையில போகணும்னு நினைக்கிறான். அவனுக்கு பிரத்யவாயத்தை நித்திய கர்மத்தை விட்டுறானே வந்தா, விட்டதுனால அந்த தோஷம் அவனுக்கு வருமா வராதா? இந்த இடத்துல சங்கராச்சாரியருடைய பதில் இருக்கு பாருங்க. இப்படிதான் நெகேட் பண்ணுவாருன்னு நம்ம உட்கார்ந்துருக்கும் போது எடுப்பார் பாருங்க. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு சங்கரர் மேல ஒரு பக்தி, ஸ்ரத்த, ஒரு பிரமிப்பு, இப்படி ஒரு புத்தியோடு இருக்குமா? நீ எங்க பதில் சொல்லுங்க பார்க்கல. அதுக்கு கரெக்டான கேள்வி அவனுது. எதுக்கு நீ நித்திய கர்மங்கள்லாம் பண்ணுங்கிற? அந்த பாதையில தடங்கள் வரக்கூடாதுங்கிறக்காக நித்திய கர்மம் பண்ணுங்கிறீங்க. பஞ்சமகாயக்கனம் பண்ணு இப்போ எவ்வளவு பண்றோம் நாம. அப்ப அவனுக்கு சன்னியாசிக்கு விட்டுட்டானா அவனுக்கு அது பாதையில தடையா வருமா வராதா? ஜஸ்ட் அவன் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டான், ஆசிரமத்தை மாத்திக்கிட்டாங்கிறக்காக தடைகள் வராமல் போயிருமா? அவங்களுக்கு வருங்க தடைகள். இது என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன, அது அந்த கர்மம் அவன் சொல்றது யாவத்து ஜீவேத்து கர்ம அக்னிகோத்திரம் ஜுகோத்தி. அது நித்திய கர்மத்துல. இப்ப நம்ம அக்னிகோத்திரம்ல அவர் வாழ்ந்த காலத்துல அவரு எதை எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும்? யாவத்து ஜீவேத்து, நீ எது வரைக்கும் உயிரோடு இருக்கிறியோ அது வரைக்கும் அக்னி கோத்திரத்தை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம். சாஸ்திரத்துடைய ஆர்டர், அது ஆர்டினன்ஸ். உயிரோடு இருக்கிற ஒருத்தன் உயிரோடுற வரைக்கும் அக்னிகோத்திரம் பண்ணணும். பண்ணலினா பிரத்யவாய தோஷம் வரும் அப்படிங்கிறது சாஸ்திர, இறைவனோட வாக்குங்க. அதை நாமளும் ஏற்றுக்கிறோம், அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அது இறைவனோட வாக்கு. இவன் கேட்குற கேள்விக்கு இப்போ நம்ம அதை வச்சு நான் பதில் சொல்லணும். அப்போ சங்கராச்சாரிய பதில் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு பாருங்க. இப்போ இங்கே தான் சொன்னேன் சங்கராச்சாரியோட திறமை என்னன்னு தெரியும். அவர் கேட்குறார் திருப்பி, எஸ் என்ன? யாவத்து ஜீவேத்தே அக்னிஹோத்திரம் ஜுகோதி. எஸ். இப்போ நீங்கள் அக்னிஹோத்திரங்கிறது நமக்கு சமுதாயத்தை விட்டு ரொம்ப தூரம் போனதுனால இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? பஞ்சமகாயக்கனமாக நம்ம மாற்றிக்கலாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம அக்னிஹோத்திரம்லாம் யாரும் பண்ணுறதில்லை. இப்போ பஞ்சமகாயக்கனத்தை நம்ம குறிச்சிக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். எது வரை? ஏன்னா அது ஒரு நித்திய கர்மம் தான். எப்படி அக்னிஹோத்திரம் சொன்னாரோ அந்த காலத்தில் இந்த காலத்தை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? உயிரோடு இருக்க வரைக்கும் பஞ்சமகாயக்கனங்கள் பண்ணணும். எஸ், பண்ணணும். அதில் பண்ணலீன்னா பிரத்யவாய தோஷம் வரும் உங்களுக்கு. இந்த பாதையில், இந்த பாதை இல்லைங்க, லௌகீக விஷயத்திலேயே ஒன்று நம்ம தடங்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். நித்திய கர்மத்தை மட்டும் பண்ணாமல் விட்டுன்னு வச்சுக்கங்களேன். நித்திய பஞ்சமகா யக்னங்களை வேர்டு மாற்றிக்கிறேன் நான். பஞ்சமகா யக்னங்கள் பண்ணலிங் போது நாட் ஒன்லி வேதாந்தம், நீங்கள் லௌகீக விஷயத்திலேயே தடங்களை ஃபேஸ் பண்ணியே தான் ஆகும். ஏன் லாஜிக்கை பண்ண சொல்கிறேன், அதுதான் இந்த கிளாஸே. இப்போ அவர் கேட்குறார், இப்போ என்ன வரும்? த கிளாரிட்டி ஆஃப் அனலைசிங் சாஸ்திரம். ஹவு சங்கரா see the clarity of analyzing சாஸ்திரம் ஆஃப் சங்கரா. இது எப்படி அவர் அனலைஸ் பண்ணி அவர்கிட்ட சொல்றா பதில் சொல்ல தெரியும். இப்போ நமக்கு தெரியல பதில், அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. நோ டவுட் ஒத்துக்கிறார். வேதம் என்னது? பிரமாணம். ஆரம்பிக்கிறார். வேதம் என்பது எஸ் பிரமாணம். வேத விகித கர்மங்கள் எஸ், அதுல டவுட்டே கிடையாது எங்களுக்கு. இறைவன் சொன்ன வேத விகித கர்மங்கள் லைஃப் லாங் பண்ணணும். அதுல வேதத்தை ஒத்துக்கிறோம், இறைவன் சொல்ற நித்திய கர்மத்தை ஒத்துக்கிறோம், அந்த சொல்ற லைஃப் லாங் செய்யணுங்கிறது நாங்க என்ன பண்றோம்? ஒத்துக்கிறோம். பஞ்சமகா யக்னங்கள் கண்டிப்பா பண்ணணுங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம். அடுத்த கேள்வி கேட்கிறாரு, ஆர் தே மீட் ஃபார் த ஹோல் ஹியூமனிட்டி? ஒரே கேள்விதான். ஆர் தே மீட் ஃபார் த ஹோல் ஹியூமனிட்டியா? ஆர் த பஞ்சமகா யக்னங்கள் உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமா? திருப்பி கேள்விக்கு கேள்விதான் கேட்கிறாரு. உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் பஞ்சமகா யக்னமா? அவன் என்னதான் சொல்லி ஆகணும்? நோன் தான் சொல்லி ஆகணும். அக்னிஹோத்திரம் உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமா அப்படின்னா நோ தான் சொல்லி அவனவன். ஏன்? பிரம்மச்சாரி அக்னி காரியங்கள் அவனுக்கு கிடையாது. வச்சுக்கலாம். ஒரு 10 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால வரைக்கும் அவனுக்கு அக்னிஹோத்திரமே கிடையாது. அக்னிஹோத்திரம்ங்கிறது கிரகஸ்தாக்களுக்கு மட்டும்தான். அவனால் பதில் சொல்ல முடியாது. இப்போ எஸ்ன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் கிடையாது. என்ன சொல்லி அவனவன்? ஆமா, அக்னிஹோத்திரம் அல்லது பஞ்சமகா யக்னங்கள் நாட் ஃபார் ஹோல் ஹியூமனிட்டி. ஏன்? அக்னிஹோத்திரம் பண்ணணும்னா முதல்ல அவன் என்ன பண்ணியிருக்கணும்? சேக்ரெட் த்ரெட் போட்டுக்கணும், பூணூல் போட்டுக்கணும், சந்தியாவந்தனம் டெய்லி பண்ணணும். உபநயனத்திலேருந்து ஆரம்பித்து அந்த பூணூலை போட்டு அவன் சந்தியாவந்தனம் பண்ணணும். பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்.
பண்ணி அக்னிஹோத்திரம் ஆரம்பிக்கணும். அந்த கல்யாணத்தன்னைக்கு தான் அந்த நெருப்பில் தான் அவனுக்கு அந்த அக்னிஹோத்திரமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதிலிருந்து அக்னிஹோத்திரம் பண்ணுறான். இப்போ ஒருத்தன் பிரம்மச்சாரியா இருக்கான், அவனால் என்ன பண்ண முடியாது? அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடாது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ பண்ணக்கூடாது. இந்த அக்னி காரியத்தை பண்ணணும்னா கல்யாணம் ஆயிருக்கணும். பண்ணாதவன் நாட் குவாலிஃபைடு. அப்போ நீ அவனை ஏற்றுக்கிறியா இல்லையா? இப்போ பிரம்மச்சாரி அவனு தானே அக்னி காரியத்தை பண்ணுறதில்ல. நித்திய கர்ம, இறைவன் சொன்ன நித்திய கர்மத்தை பிரம்மச்சாரி, ஏன்னா அவனுக்கு சன்னியாசி தான் விட்டுருங்க, அந்த ஆசிரமே இல்லைங்கிறானே. சரி வா, பிரம்மச்சரி ஆசிரியத்தை ஏற்றுக்கிறீல்ல? எஸ், அதெல்லாம் ஏற்றுக்குவாங்க. பிரம்மச்சரியம் கிரகஸ்தாலாம் அவங்களுடைய இதில் உண்டு. அப்போது பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் அக்னிஹோத்திரம் பண்ண முடியாது. அப்போ அவனுக்கு பிரத்யவாய தோஷம் வருமா வராதான்? வரும். அப்புறம் வேண்டாங்கிற? ஏன்னா அவன் நாட் குவாலிஃபைடு. ஹி இஸ் நாட் அ கேண்டிடேட் டு டூ அக்னிஹோத்திரம். இஸ் நாட் அ கேண்டிடேட். இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இன்கம் டேக்ஸ் அசஸிம்போ 1 லட்சத்துக்கு மேலே சம்பாரிச்சின்னா யூ ஹாவ் டு பே. 50,000 சம்பாதிக்கிறவரை இஸ் நாட் அ கேண்டிடேட் டு பே இஸ் நாட் என்ன சொல்லுவோம், நான் அசசி. அவன் தான் அசசி. 1 லட்சத்துக்கு மேலே பே பண்ணி சம்பாரிச்சின்னா இவ்வளவுன்னா அவன் தான் கட்டணும். 50,000 சம்பாதிக்கிறவன் இஸ் நாட் அசசி. இஸ் நாட் அசசி. அந்த பாயிண்ட்ல பிடிக்கிறார் அவரு. அவன் தான் டேக்ஸ் கட்டுறான். 10 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ கட்டணுங்கிறவன் 1 லட்சம் சம்பாதிக்க கட்ட மாட்டான். 10 லட்சத்துக்கு மேலே எவன் சம்பாதிக்கிறானோ அவனுக்கு தான் அது அப்ளிகபிள் அந்த டேக்ஸ். 1 லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு அந்த டேக்ஸே அப்ளிகபிள் ஆகாது. 50,000 சம்பாதிக்கிறவனுக்கு டேக்ஸே கிடையாது. ஸோ பீப்புளுக்கு டேக்ஸு கவர்மெண்ட்டு கொடுக்குதுன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் நிற்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த பிளாட்ஃபார்ம் நிற்கிறவங்களுக்கு தான் அந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அவங்க இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த பிளாட்ஃபார்ம் போனால் டேக்ஸ் அதிகமாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிளாட்ஃபார்ம்லேயே வருமானத்தை காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஏன்னா அடுத்த பிளாட்ஃபார்ம் போனோம்னா டேக்ஸ் அதிகம் கட்டணும். இது உடனே இல்லைன்னா ஒரு காரை வாங்கு, உடனே நம்ம இதில் என்ன பண்ணுறோம், அந்த பிளாட்ஃபார்ம் விட்டு தாண்டாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி நம்ம திஸ் இஸ் அவர் சொல்கிற பாயிண்ட், சங்கரன் சொல்கிற பாயிண்ட் இதே தான். அப்போது நீ பிரம்மச்சாரியாக இருக்கும்போது அக்னிஹோத்திரம் அவனுக்கு என்ன கிடையாது. அப்போது பிரத்யவாய தோஷம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு விளக்கம் அக்கரணே பிரத்யவாய தோஷம் வரும். அதோட டெஃபினிஷன் அக்கரணே, ஒரு செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் இருப்பதால் பிரத்யவாய தோஷம் வரும். இது நித்திய கர்மத்தை பொறுத்த வரைக்கும் கிரகஸ்தாக்கள் அக்கரணே பிரத்யவாய தோஷம். அந்த ரூல் டசன்ட் அப்ளிகபிள் டு பிரம்மச்சாரி. அக்கரணே செய்யாமல் இருப்பதால் பிரத்யவாய தோஷம் வருங்கிறது யாருக்கு தான்? பிளாட்ஃபார்ம். கிரகஸ்தா இஸ் a candidate for that ordinance. He is the candidate for that ordinance, not பிரம்மச்சாரி. அப்போ பிரம்மச்சாரி அதிலிருந்து எக்ஸப்ஷன் ஆகிறானா இல்லையா? பிரத்யவாய தோஷத்திலிருந்து பிரம்மச்சாரி எக்ஸப்ஷன் ஆகிறானா இல்லையா? ஏன் சன்னியாசி ஆகக்கூடாது? அவர் கேள்வி அதுதான். ஒரு குரூப் எக்ஸப்ஷன் ஆகிறாங்க போது ஏன் சன்னியாசி ஆகக்கூடாது? திருப்பி கேள்விக்கு கேள்விதான், ஏன் சன்னியாசி ஆகக்கூடாது? ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அக்னி காரியத்துக்கு கிரகஸ்தா தான் குவாலிஃபைடு. கல்யாணம் பண்ணியிருக்கணும், ஒய்ஃப் இருக்கணும். ஒய்ஃப் இல்லைன்னா நீங்கள் அக்னி கோத்திரமே பண்ண முடியாது. ஒய்ஃப் இறந்துட்டாவோ ஏதோ பிரச்சனைனா, ஒய்ஃப் கூட இல்லை அப்படின்னா ஹீ கேனாட் டூ அக்னி காரியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமம் பண்ணுறாங்க, ஹோமமெல்லாம் முடிஞ்சிருது. அந்த ஹோமம் பண்ணவர் கிரண்ய கர்ப்பஸ்தம் அப்படிம்பார். அந்த வேர்டு கேட்டோன்னே சமையல் ரூம் இருக்கிற ஒய்ஃபு இங்கே போயிட்டுருக்கோம், சமையல் ரூமில் தான் ஒய்ஃப் இருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, உத்தரணியில் தண்ணி எடுத்துகிட்டு ஓடி வருவாங்க. என்னென்னா தட்சிணை கொடுக்க போகிறான்னு அர்த்தம். அவங்களுக்கு அங்கே புரிஞ்சிருக்கும். நமக்கு இதெல்லாம் புரியாது, அந்த பண்ணவங்களுக்கு தெரியும். இரண்ய கர்ப்பஸ்தம் அப்படின்னா அப்படியே அது மாதிரி அவர் அப்படியே சமையல் ரூம் பார்த்துட்டு சொல்லுவார். அது மாமி எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு சத்தமாக சொல்லுவார். இதை அதுக்குள்ளே பழகிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாமியை கூப்பிடுவார். இரண்ய கர்ப்பஸ்தம்னா அவங்களுக்கு தெரியும். அப்போ ஓடி வருவாங்க. தையில் ஒரு உத்தரணி தண்ணி எடுத்துக்கிட்டு வரணும். அவங்க பெர்மிஷன் கொடுக்கணும் வீட்டுக்காரரை, நீங்கள் தட்சணை கொடுங்க லக்ஷ்மி பெர்மிஷன் கொடுத்தா தான் வீட்டுக்காரர் அங்கே தட்சணையை கொடுக்க முடியும். ஒய்ஃபே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் எப்படிங்க இந்த செயலை செய்வார்? ஒய்ஃப் இல்லைன்னா அந்த ஹோமம் பண்ணுறவங்கள ஹோமம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளவு அதான் இப்போ நம்ம அதுக்காக நம்ம என்ன சொல்லக்கூடாது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அப்போது
அப்படி அவனுக்கு தான் அந்த அக்னி காரியம். அப்படிங்கும்போது இது நம்ம இந்த காலத்தில் நம்ம இது யோசனை பண்ணோம்னா அது வேற மாதிரி போயிடுச்சு. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சுவாமிஜி சொன்னது ஞாபகம் வரதுனால சொல்கிறேன். சில பேர் என்ன, சில வீடுகள் பார்த்தீங்கன்னா சம்பளம் என்னன்னு கூட ஒய்ஃபுக்கு தெரியறதில்ல. என்ன அங்கே வீட்டில் அப்படி ஒரு ஆண் அந்த குடும்பத்தில் குடும்ப தலைவன் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு, யார் யார்கிட்ட கொடுத்துருக்காரு, யார் யார்கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம். ஒரு பிஸ்னஸ்னால் கொடுப்போம் வாங்குவோம் எல்லாம் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இது பாருங்க, ஓப்பனப்பா ஒய்ஃபுக்கிட்ட சொல்லணும். சொல்லலின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஷ்டத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படியே ஒரு நாள் போயிட்டாங்க போது ஒய்ஃபுக்கு என்ன பண்ணுறனே தெரியல, என்ன டிரான்சாக்ஷன் எதுவுமே தெரியல. இப்போ பாருங்க, தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, கணவனுடைய வருமானம் செலவு எல்லாமே ஓப்பனப்பா ஒய்ஃபுக்கிட்ட இருக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னு இப்போ தெரியுதுங்களா? இப்போ அது மீறும்போது என்ன பிரச்சனை வருது நம்ம பார்க்குறோம். ஏன்னா லக்ஷ்மி, அதாவது வீட்டினுடைய லக்ஷ்மினா அந்த ஒய்ஃப், அவங்க இல்லாமல் அவங்க என்ன பண்ண முடியாது. ஒரு டிரான்சாக்ஷன் அது என்ன காமிக்குதுன்னா, இரண்ய கர்ப்பஸ்தனா ஒய்ஃபுக்கு தெரியாம மணி டிரான்சாக்ஷன் கணவன் செய்யக்கூடாது. அப்போ அந்த ஹோமம் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஹோமத்தில் ஏதாவது தப்பு நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ஏதோ தவறு நடந்துருது, அந்த பாப்பம் பெண்ணுக்கு அந்த ஒய்ஃபுக்கு போகாது. ஆனால் அந்த ஹோமத்தை அந்த உட்காந்து அந்த பொண்ணுனால பண்ண முடியாது, ஒய்ஃப்னால பண்ணறது இல்லை. பெண் வந்து அந்த ஹோமத்துக்குள்ள உட்காந்து கலந்துக்க முடியாது, ஏன்னா அது சேக்ரெட் த்ரெட் இல்லையே. அதனால இவங்க வந்து கர்த்தாவா இருந்து பண்ண முடியாது. ஆனால் அந்த புண்ணிய கணவன் என்னென்ன சம்பாதிக்கிறானோ, அந்த ஹோமம் பண்ண ஒரு புண்ணியம் வருமா இல்லையா, 50% ஒய்ஃபுக்கு தானாக போயிடும். அவங்க கிச்சன்லேயே உட்காந்துருக்கலாம். ஏன்னா ஏன் கிச்சனுங்கிறனா, நிறைய அங்கே சாப்பாடு செய்ய வேண்டிய வேலை இருக்காங்க. ஹோமம் நடக்குதுன்னா எத்தனை கெஸ்ட்டுக்கு சரி, நைவேத்தியத்துக்கு சரி, அவங்க கிச்சன்லேயே தான் இருப்பாங்க. வேலை பாத்திரம் வேலை கொடுக்கறது, அங்கே தான் அவங்க இருக்க முடியும். குக் பண்ணி கொடுக்கறது, வந்தவங்களாம் கவனிச்சுக்கிறது, இதுதானே பண்ணுறாங்க. அப்போ நான் தானே செகண்ட் தட் போட்டு நான் பண்ணுறேன். கணவன் செய்கிற தப்பு மனைவிக்கு போகாது. இது வந்துங்க நான் சொல்லல, தர்மசாஸ்திரம் சொல்லுது, தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்கிறேன். ஒரு ஆண்மகன் தன்னுடைய டிரான்சாக்ஷனை ₹1 ஐயரு கொடுத்தாலும் இரண்ய கர்ப்பத்தை சொல்லிட்டு தான் வாங்கணும். உத்தரணியில் தண்ணி கொண்டாந்து அவங்க வந்து ஓகே, அவங்க ஒரு மந்திரத்தை சொல்லுவார், சொல்லி ஓகே அப்படிதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்காரர் வந்து பணத்தை எடுத்து அவர் கையில் கொடுக்கணும், இல்லைன்னா ஐயர் வாங்க மாட்டார். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னாங்க, இந்த ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸுங்கிறது நாட் ஃபார் பிரம்மச்சாரி. அவன் ஹோமமும் பண்ணக்கூடாது, அக்னிகாரியமே அவனுக்கு இஸ் நாட் குவாலிஃபைட், அந்த கேட்டகரி அவன் கேண்டிடேட்டே இல்லை. அப்போ அக்கரணே பிரத்யவாய தோஷம்ங்கிறது செய்ய, அக்கரணே எது, நித்திய கர்ம அக்கரணே, நித்திய கர்மத்தை அக்கரணம் செய்யாமல் இருப்பதால் பிரத்யவாய தோஷம்ங்கிற அந்த பிளாட்ஃபார்மு யாருக்கு, ஓன்லி ஃபார் கிரகஸ்தா. ஆமாண்ணா, ஏன்னா அவன் பிரம்மச்சாரி ஒத்துக்கிறான், சன்னியாசி தானே இருக்கிறான். ஆமாங்க. அப்போ ஒரு சொசைட்டியில் ஒரு குரூப் அதில் எக்ஸப்ஷன் ஆகிறாங்க, தே ஆர் நாட் கேண்டிடேட்டுங்கும் போது சன்னியாசி ஆல்சோ நாட் த கேண்டிடேட். அவனுக்கு என்ன வராது, அக்கரணை அவனுக்கு அக்னி காரியம் கிடையாது. ஏன் நீங்க பாருங்க, சன்னியாசிகளுக்கு அக்னி காரியத்தை விடுறாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அது கடைசி உயிர் விடுற வரைக்கும், உயிர் விட்டா கூட ஒரு சன்னியாசி உயிர் விட்ட எரிக்க மாட்டாங்க, அக்னி அவங்க மேல படக்கூடாது. எங்கேயும் அவங்க அக்னி காரியத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சன்னியாசம் எடுக்கும் போதே அக்னி காரியத்தை இல்லாமல் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. ஸோ அதனாலதான் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள அக்னியில வைக்க மாட்டாங்க, தகனம் பண்ண மாட்டாங்க. அது நீங்க ஆத்துல கூட தூக்கி போட்டுடலாம் பாடியை, இல்ல புதைச்சிடலாம், அது அவங்க இஷ்டம், அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா அக்னியில எரிக்க மாட்டாங்க. அப்போ அது அவனுக்கு தெரியுமா இல்லையா, அதெல்லாம் ஓகே. அப்ப ஏன் அக்னி காரியத்தை எங்கே விட்டுற, அவன் கேண்டிடேட்டே இல்லடா. என்ன சொல்றாரு, அக்கரணே நித்திய கர்ம அக்கரணே பிரத்யவாய தோஷம் வருங்கிற பிளாட்ஃபார்மு கேண்டிடேட் அவன் இல்ல. அவனுக்கு எதுக்கு பிரத்யவாய தோஷம் வருது, என்ன பண்ணியா அவனுக்கு பூர்வபக்ஷி கம்முன்னு தான் போயாகும். எப்படி பேசுவான், நீ பிரம்மச்சரியத்தை ஒத்துக்கிறியா இல்லையா, ஆமா. அதே மாதிரிதான் சன்னியாசிக்கு அக்னி காரியத்தை விட்டுறதுனால அங்க என்ன வராது, அக்கரணே பிரத்யவாய தோஷம் வராது. பிரம்மச்சாரிகளுக்கு எப்படி வராது நீ ஒத்துக்கிறியோ, அதை போல சன்னியாசிகளும் அக்னி காரியத்தை விடுறதுனால, நித்திய கர்மத்தை விடுறதுனால அவங்களுக்கு பிரத்யவாய தோஷம் வராது. இவன் சொன்ன பாயிண்ட் அதுதான். அப்போ அவங்களுக்கு அந்த அக்னி காரியம் செய்யாதனால
வேதாந்த பாதையில் அவங்களுக்கு தடைகள் வராது. ஆன கிரகஸ்தர்களுக்கு வரும். நித்திய கர்மத்தை பண்ணலினா கிரகஸ்தர்களுக்கு அக்கரணே நாம் அந்த பிளாட்ஃபார்ம் நிற்கிறோமே, அந்த அசசி. We have to pay the tax because we are standing in that platform. Sannyasigal, they are not standing in that platform, so they need not pay the tax. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி புரிஞ்சுக்கும். This is on a Shankaracharya. How logically, how intelligently, இந்த கொஸ்டினுக்கு அவ கேட்ட கேள்விக்கு how intelligently, how logically, கதையெல்லாம் விடல. முதல்ல அவர் ஸ்ருதி சொல்லி பார்த்தாரு, ஸ்மிருதி சொன்னாரு, இப்ப வா லாஜிக்கு வா, இங்கேயும் பிடிக்கிறார். ஸோ இதுக்கு அவர் சுவாமிஜி கொடுக்குற இன்னொரு உதாரணம். எப்படி இது என்ன கன்க்ளூஷன் பண்ணுறோம்னா, இஃப் ஐ எம் நாட் த கேண்டிடேட் ஆஃப் அ விதி, நான் அந்த கேண்டிடேட் இல்லை, அந்த விதிக்கு நான் கேண்டிடேட் இல்லைனா, இஃப் ஐ எம் த கேண்டிடேட் ஐ ஹாவ் டு கம்பல்சரி. அந்த கேண்டிடேட் நான் இல்லைன்னா எனக்கு இட் இஸ் நாட் கம்பல்சரி. அந்த இடத்துக்கு நான் அதுக்கு ஒரு கேண்டிடேட்டாக இருந்த அந்த விதி, இறைவன் ஒரு விதி போட்டிருக்காரு, அதுக்கு நான் கேண்டிடேட்டாக இருந்தால் தான் அது கம்பல்சரி ஃபார் மீ. நான் கேண்டிடேட்டு இல்லைன்னா தட் இஸ் நாட் கம்பல்சரி ஃபார் மீ. திஸ் இஸ் த கன்க்ளூஷன். இது இன்னும் கொஞ்சம் நீ ஈஸியாக புரியணும்னா பகவத்கீதையில் கொட்டேஷன் யோசனை பண்ணி பார்க்கலாம். 15வது அத்தியாயம், அமானித்வம் மதம்பித், 13வது அமானித்வம் மதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ராஜ்யவம். அதில் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு அது ஃபுல்லாமே வேல்யூஸ், 20 வேல்யூஸ் வரும். அதில் ஒரு வேல்யூ இருக்கும். என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபு சில்ட்ரன்ட்டு டிட்டாச்மெண்ட், அது ஒரு வேல்யூ. ஒய்ஃபுக்கிட்ட இருந்தும் பசங்ககிட்ட இருந்தும் ஒரு டிட்டாச்மெண்ட்டான ஆட்டிடியூடை கொண்டு பழகணும். வைராகியம் டுவர்ட்ஸ் ஒய்ஃப் அண்டு கிட்ஸ், புத்திர தாரிஷ்னு வரும். அவங்கக்கிட்ட ஒரு டிட்டாச்மெண்ட் வரும். இதை உடனே ஒரு சன்னியாசி படிக்கிறான். என்னென்னு படிக்கிறான் யோசனை பாருங்க. சன்னியாசி படிக்கிறான். அப்புறம் ஓடி வரான் சுவாமிஜிட்ட. சுவாமிஜி, ஐயோ அங்கே சொன்ன 20 வேல்யூவில் எஸ் 20 வேல்யூ என்னால் உன்னை ஃபாலோ பண்ண முடியல. எதை ஃபாலோ பண்ண முடியல? எப்படி? ஒய்ஃபுக்கிட்டையும் பசங்கக்கிட்டையும் டிட்டாச்மெண்ட்டாக இருன்னு சொல்கிறாரே, அது ஒரு வேல்யூவாக சொல்கிறாரே, 20 வேல்யூவில் அது ஒன்றா சொல்கிறாரே கிருஷ்ணர், நான் எப்படி? அவர் சொன்னாராம். அவர் என்ன, சுவாமிஜி என்ன சொல்லியிருப்பாரு? அப்போது நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் சடு பையனும் ஒய்ஃபும் இருக்கிறவங்களுக்கு சொல்கிற வேலை தான் சொல்கிறேன். யூ ஆர் நாட் த கேண்டிடேட் ஃபார் தட் விதி. அதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். யூ ஆர் நாட் த கேண்டிடேட் ஃபார் த விதி. கல்யாணமாகி குழந்தையும் ஒய்ஃபும் இருக்கிறவனுக்கு தான் என்ன விதி? டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் இஸ் அ வேல்யூ டு பி ப்ராக்டிஸ்ட் ஃபார் தட் கை. உனக்கு அது யூ ஆர் நாட் த கேண்டிடேட். யூ கேன் இக்னோர் த விதி. புரிஞ்சுங்களா? யூ கேன் இக்னோர் த விதி. அது இறைவனோட ஆர்டினண்ட்டாக இருந்தாலும் ஐ எம் நாட் த கேண்டிடேட் அப்படி என்ன பண்ணிடலாம்? யூ கேன் இக்னோர் த விதி ஈவன் தோ இட் இஸ் த விதி ஆஃப் பகவான். இஃப் யூ ஆர் நாட் அ கேண்டிடேட், இக்னோர். இதுதான் டீச்சிங். புரிஞ்சுங்களா? இதை இன்னொன்று சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி. ஏன்னா இது நல்லா புரிய வேண்டிய இடம். இப்போ நீங்கள் இந்த ஆவணி அவுட்டம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அது அந்த அன்னைக்கு நாங்கள் குரூப்பாக இருந்து பார்த்துருக்கோம். எங்கள் வீட்டில் அதெல்லாம் பண்ணது கிடையாதுங்க. ஆவணி அவுட்டம் பண்ணும்போது பூணூல் போட்டு அதை ஒரு கர்மம் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. அதில் ஒன்று வரும், பித்ரு தர்ப்பயாமி. ஆனால் பூணூல் போட்ட பசங்களுக்கு, பூணூல் போட்ட அப்பா பையன், அங்கே பார்த்தீங்கன்னா சுவாமிஜி வீட்டுக்கு அப்பா பையன் எல்லாரும் வருவாங்க. 2 பேருமே பூணூல் போட்டிருப்பாங்க. 2 பேருமே அந்த ஆவணி விட்ட இதில் கலந்துக்குவாங்க. அந்த ஒரு வேர்டு வரும், பித்ரு தர்ப்பயாமி அப்படின்னு ஒரு வேர்டு அந்த இடத்த பண்ணுவாங்க. அந்த வேர்டு வர்றதுக்கு முன்னாலேயே அப்பா அலர்ட் ஆயிடுவார். சொல்லிடாதரா, சொல்லிடாதரா, பித்ரு தர்ப்பயாமி உனக்கு இல்லடா, எனக்கு மட்டும் தாண்டா சொல். அங்கே வாடு ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கோம். பையன்கிட்ட நோட்டுவார், பித்ரு தர்ப்பயம் சொல்லி, அது முதலே சொல்லித்தான் கூப்பிட்டு வருவார். ஏன்னா அங்கே ஒருத்தர் சொல்லுவாங்க, இவங்களும் திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. பூணூல் போட்டவங்களாம் வரிசையாக உட்காருது, அங்கே ஒருத்தர் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாரு, இவங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பையனை பக்கத்தில் குறை வச்சுக்குவார். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே என்ன சொல்லுவார்? கண்ணில் பார்த்தது பித்ரு தர்ப்பயா வேற மாதிரி சொல்லக்கூடாது. டே ஓகேப்பா ஓகேப்பான்றான்.
அந்த லைன் வரும்போது இவர் சொல்றதை விட்டுட்டு இவர் சொல்லணும் இல்லையா, ஏன்னா இவங்க அப்பா இல்லை இவருக்கு, இவரு பித்ரு தர்ப்பயாமி இவர் சொல்லணும். அதை விட்டு போட்டு பையன்கிட்டே சொல்லிடாதரா சொல்லிடாதரா சுவாமிஜி திட்டுவாரு. நீ சொல்றதையும் விட்டுற பையன், ஏன்னா ஏன் பையனை சொல்லிடாத நான் உசுரோட இருக்க வரைக்கும் நீ சொல்லி தொலைஞ்சிடாதான்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அதெல்லாம் பார்க்க நமக்கு ஜோக்கா இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு ஞாபகம் வந்ததுனால கோட் பண்ணேன். ஈஸி டு உங்களுக்கு ஏதாவது விஷயத்தில் உங்களை எப்படியாவது மனசுல பதிய வைக்கணுங்கிறக்கா. ஏன்னா இஸ் நாட் த கேண்டிடேட், ஹிஸ் ஃபாதர் இஸ் த கேண்டிடேட். பித்ரு தர்ப்பயாமி சொல்றக்கு அவர் குவாலிஃபைடு. ஏன்னா அவங்க அப்பா இறந்துட்டாரு, இவர் பித்ரு தர்ப்பயாமி சொல்லிதான், பித்ருன்னு தெரியுது இல்லைங்களா அந்த ஹோமம், பித்ரு தர்ப்பயாமி சொல்லிதான் அவர் பண்ணணும். பையன் இஸ் நாட் குவாலிஃபைடு, சொல்லி தொலைஞ்சிட்டானா நம்ம மாட்டிக்குவோமே, அவங்க இது போய் சேர்ந்துட்டா என்ன பயம். அவன் பித்ரு தர்ப்பயாமி சொல்லி அந்த இது வந்து நம்மளுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிடுமோ, எவ்வளோ பயம் பாருங்க. நான் பார்த்து ரசிச்சுக்கு இதெல்லாம். ஓ இவ்வளோ பயப்படுறாங்களா? ஏன்னா பயப்படுறாங்க, நம்ம சிரிக்க வேண்டாங்க, அதில் எவ்வளோ சத்தைன்னு பாருங்க. இவன் சொல்லிட்டா அது நடந்துரும் நினைக்கிறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கர்ம காண்டத்தில் அவ்வளோ புடி இருக்குங்க, நம்பிக்கை. சொல்லிட்டானா அது நடந்துடும். இப்போ நான் சொல்றேன்னா நடக்குது, அது மாதிரி அவன் சொல்லிட்டு அது நடந்துடும். அது வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய இடம். அவரோட ஃபாதரை நீங்க ஒரு 2 ஆங்கிள் பார்க்கலாம். பயந்துக்கிறாரு அப்படிங்கிறது ஒண்ணு, அதுல எவ்வளவு நம்பிக்கைன்னு பாருங்க. அதைத்தான் அப்படி ஜென்ரேஷனா ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அது நம்பிக்கை டுவர்ட்ஸ் அந்த கர்ம காண்டத்துல. ஏன் நம்பிக்கை அவ்வளவு கொடுத்தாங்க அவங்க ஃபேமிலிஸ்னா, அங்க நம்பிக்கை வச்சா தான் வேதாந்தத்துக்கு வரணுங்கிறக்காக தான் இங்க நம்பிக்கை. இங்கேயே உட்கார்ந்துடக்கூடாது, அது அடுத்த ஆர்குமெண்ட், நம்ம அங்க போக வேண்டாம். அந்த நம்பிக்கை டுவர்ட்ஸ் ஆசிரம், இறைவனோட வாக்குக்கு அவங்க அப்பா அவ்வளோ நம்புறாரு. அதனாலதான் பையன் என்ன சொல்றாரு, தன்னோட வேலையை விட்டு போட்டு டேய் சொல்லிடாத. ஒரு பேரண்ட் இல்லைங்க, 2-3 பேரண்ட் நம்ம இந்த மாதிரி அலர்ட்டா இருக்கும்போது நாங்கள் மறுபடியும் அவங்களாம் போனதுக்கு அப்புறம் தான் கேட்டோம், ஏங்க இவ்வளவு டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா அப்போ அதெல்லாம் புரியாது என்ன பண்றாங்க, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிடலாம். அப்புறம் தான் புரியும், ஓ பித்ரு தர்ப்பயாமி. புரிஞ்சுங்களா? எதுக்கு சொல்றேன்னா, ஒரே இடத்துல 2 பேர் உட்கார்றாங்க, அப்பா இஸ் குவாலிஃபைட் டு டெல் தட் வேர்ட், அவருக்கு அது இருக்கு, பையனுக்கு என்ன கிடையாது. ஸோ சாஸ்திரத்துல இப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம், சாஸ்திரத்துல விதி இருக்கா, இருக்கு. அது பிரமாணமா, ஆமா. ஆனா ஒரு விதி இறைவன் சொன்னார்னா நாட் ஃபார் ஹோல் ஹியூமனிட்டி. அதத்தான் இப்ப சங்கரர் பூர்வபக்ஷிக்கு புரிய வைக்கிறாரோ இல்லையோ, நமக்கு புரிய வைக்கிறாரு. ஒரு விதி இருக்கு அப்படின்னா இட் இஸ் நாட் ஃபார் ஹோல் ஹியூமனிட்டி. இப்ப கர்மயோகம் சொல்றாருன்னா நாட் ஃபார் ஹோல் ஹியூமனிட்டி. என்னங்க இவ்வளவு நாளா கர்மயோகம் ஃபார் ஆல் நீங்க கர்மயோகம் கொடுக்கிற பலனை பெற்றவனுக்கு, அந்த கரண சுத்தி பெற்றவனுக்கு கர்மயோகம் இஸ் நாட் அ விதி. கர்மயோகத்தினால் அந்த கரண சுத்தி பெற்றவனுக்கு கர்மயோகம் இஸ் நாட் அ விதி. பஞ்சமகாம கிரங்கள் பண்றான் அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷன் பெற வரைக்கும் தான் அவனுக்கு அது விதி. புரிஞ்சுங்களா? குவாலிஃபிகேஷன் பெற்றதுக்கு அப்புறம் அவன் செய்யறானோ செய்யல, அந்த பாதையில் அவனுக்கு அது தடையாக வராது. புரிஞ்சுங்களா? இது வந்து நம்ம இன்னொரு ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம போறோம். எது? அக்கரணே பிரத்யவாய தோஷம். இப்ப நாம இதுல ஒன்று புரிஞ்சுக்கணும், சங்கரர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க, அக்கரணே பிரத்யவாய தோஷம் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, இப்ப நீ வந்து பண்ணல அப்படின்னா, எது நித்திய கர்மத்தை பண்ணலினா பிரத்யவாய தோஷங்கிறத வேதாந்தின் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க, கர்மகாண்டிஸ் அல்லது இந்த போதராயம்லாம் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க. நாம் எங்க புரிஞ்சுக்கணும்? வேதாந்தம் நித்திய கர்ம அக்கரணத்தை பண்ணலினா பிரத்யவாய தோஷம் வருங்கிறத உண்மையில எப்படி நாம புரிஞ்சு வச்சிருக்கோம், அவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி, இப்ப இவர் என்ன சொல்றாரு, அடுத்த பாஷ்யத்தில் வருது பாருங்க, அடுத்த பாஷ்யம் படிக்கிறேன். அவ்வாறு அல்ல, பேஜ் நம்பர் 225ல அவ்வாறு அல்ல. எது? நம்ம இந்த பேஜ் முடிச்சுட்டு நம்ம அந்த டிஸ்கஷன், அடுத்த டிஸ்கஷன் அப்புறம் போகலாம், இதை முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு சம்மந்தப்பட்டது இங்க என்ன சொல்றாரு, அவ்வாறு அல்ல. நித்திய என்ன எது அவ்வாறு அல்ல, மேல எதை நெகேட் பண்ணாரு அவர் சொன்னார், பூர்வபக்ஷி நித்திய கர்மா அக்னி கர்மத்தை விதி அக்னின்னு சொல்ல, நித்திய கர்மத்தை பண்ணலினா அக்கரணை பிரத்யவாய தோஷம் வருமா இல்லையா, அப்ப சன்னியாசிக்கு வரும் இல்லையா அது அப்படின்னு அவர் கேட்க, இப்ப அதை நெகேட் பண்ற இடம் இது. அவ்வாறு அல்ல. இப்ப நான் சொன்ன தவிர, ஏனெனில் பிரத்யவாயத்தினுடைய அடைவு சந்நியாசி அல்லாதவர்கள், கிரகஸ்தா, சந்நியாசி அல்லாதவர்களை யாரும் புரிஞ்சுக்கணும், கிரகஸ்தாக்களுக்கு விஷயம்.
அவங்களுக்கு தான் அக்கரணே அப்பிரத்யவாய தோஷமே தவிர அக்னி காரியங்கள் செய்யாதவங்க யாரு? சன்னியாசிகள். அக்னிஹோத்திரமே அக்னி காரியமே இல்லாதவங்களுக்கு அக்னிஹோத்திரம் எங்க வந்தது? ஸோ அவங்களுக்கு அக்னி காரியங்கள் செய்யாததினால் சன்னியாசிகளுக்கு, சன்னியாசி அற்றவர்களுக்கான பிரம்மச்சாரி, நாட் ஒன்லி சன்னியாசி, பிரம்மச்சாரி அங்க எக்ஸப்ஷன் ஆகிற, நீ மறந்துட்ட. அக்னி காரியங்கள் பண்ணாதவன் யாரு? பிரம்மச்சாரிகளுக்கும் கிரகஸ்தலாகிய கர்மிகளுக்கும் கர்மம் செய்யாதனால் பிரத்யவாயம் ஏற்படுவது போல் ஏற்படுவதல்ல. அப்படின்னா கிரகஸ்தர்களுக்கு அக்னிகாரம் பண்ணினா பிரத்யவாய தோஷம் வருங்கிறத நாங்களும் ஏத்துக்கிறோம்ப்பா. ஆனா அதை போல் பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் பிரத்யவாய தோஷம் வராது. அக்கரணே பிரத்யவாய தோஷம் அவங்க ரெண்டு அக்னிகாரியம் அக்கரணே அக்னிகாரியம் அக்கரணே பண்ணாதனால பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் அது பிரத்யவாய தோஷமாக வராது. அடுத்த பாஷ்யம். அவ்வாறு இந்த இடத்துல அடுத்த பாஷ்யத்துக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு இது வேணும், இன்ட்ரோடக்ஷன். இந்த இடத்துல உங்களுக்கு அடுத்த பாஷ்யம் புரியும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா ஆஃப் பாஷ்யம். அடுத்த பாஷ்யத்தில் என்ன இன்ட்ரோடக்ஷன் தேவைப்படுனா என்ன சொல்றாரு? இப்போ நம்ம சாந்தோக்கிய உபனிஷத்துல படித்தோம், அசத்திலிருந்து சத்து வர முடியாது, அசத்து வர முடியாது. இல்லாத ஒன்றிலிருந்து இல்லாத ஒண்ணு வராது, இருக்கிற ஒண்ணு வர முடியாது. இது சாந்தோக் இங்கே அதே தான் அவரு கோட் பண்றாரு. சாந்தோக் நீ படிச்சதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கொட்டேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு. இல்லாததில் இருந்து அசத்திலிருந்து சத்து வராது, அசத்து வராது. ஒன்றும் இல்லாத ஒன்றிலிருந்து இருக்கிறது வர முடியாது, இல்லாததும் வர முடியாது. இந்த லாஜிக்கே எடுத்துக்கிறோம். ஏன்னா அக்கரணேங்கிறது அபாவம், இல்லாதது. அக்கரணே எனக்கு செய்யாதது, ஒண்ணுமே இல்லை, அபாவம். அபாவம் பாவமற்றது. அந்த பாவம் இல்லாத அபாவத்திலிருந்து பிரத்யவாய தோஷங்கிறது என்னது? பாவம் இருக்கிறது. ஒன்னு செய்யாதல் இருந்து பிரத்யவாய தோஷம்ங்கிறது இருக்கிறது, பாவம். அபாவத்திலிருந்து ஒரு பாவம் எப்படி வரும்? நம்மள கேள்வி கேட்டு அவர் நீங்க கேட்பீங்கிறதுக்கு சங்கராச்சாரிய பதில் சொல்றாரு, பூர்வ பட்சிக்கு சொல்றாரு. அபாவத்திலிருந்து சாஸ்திரமே சொல்லுது பாவம் வராதுன்னு. ஆனா இங்க என்ன பாக்குறோம்? இது ஒரு பெரிய டவுட்டா வந்திருக்கணும் ஸ்டூடெண்ட்டுக்கு. அக்கரணே எதுவுமே பண்ணல, அதுல இருந்து எப்படி பாவம் உடையது வரும்? இருக்கிற ஒண்ணு வரும், தோஷம் எப்படி வரும்? அபாவே எப்படி பாவம் வரும்? ஹவு கேன் யூ கனெக்ட்? ஆனா சாஸ்திரம் சொல்லுது, நாம அதை புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கலாம்? அக்கரணே பிரத்யவாய தோஷம், அக்கரணேங்கிறது அபாவம், பிரத்யவாய தோஷங்கிறது மனைவிக்கு போறோம். எப்படி ரெண்டையும் ஜாயின் பண்றது? ஹவு யூ கேன் கனெக்ட் திஸ் பாயிண்ட்? ஸ்ருதி அக்செப்ட்ஸ். அக்கரணேங்கிறது பிரத்யவாய தோஷங்கிறது ஸ்ருதியும் சொல்லுது, ஸ்மிருதியும் சொல்லுது, நாமளும் ஒத்துக்கிறோம். ஆனா பிரத்யவாய தோஷம் எப்படி வருது அப்படிங்கிற பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு போறதுக்கு முன்னால இல்லாததிலிருந்து இருப்பு வருதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்டையர் வேதாந்தத்துக்கே அகேன்ஸ்ட். சாந்தோக்கிய என்ன பண்ணணும்? சத்திலிருந்து தான் வரணுமே தவிர ஒரு பாவத்திலிருந்து இன்னொன்று வர முடியுமே தவிர இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்று வர முடியாது. நெகேட் பண்ணி ஜம்முனுக்கு வந்திருக்கோம். ஆனா இங்க என்ன உதைக்குதே? அக்கரணே அபாவே அசத்து இருந்து என்ன வருது? இருக்கிறது சத்து. பிரத்யவாய தோஷம் இருக்கா இல்லையா? இருக்கிறனால தான் பயப்படுறான். ஏன்? எப்படி இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ அதை வச்சிருங்க. ஒரு ரூம், ஒரு 10 நாள் ஊருக்கு போயிட்டீங்க, திரும்பி வர்றீங்க. ஒரு ரூம் இருக்கு, வீடுன்னு வச்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற டஸ்ட் அதிகமா இருக்கும். இதுதான் ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள். ஆனால் பெரிய விஷயத்த புரிய வைக்கிற விஷயம். ஏன்னா நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பாருங்க எப்படி இருக்கும். வீடு ஃபுல்லாக எப்படி தான் இருக்கும் போது. வீட்டில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, கதவு ஜன்னெல்லாம் சாத்திட்டோம், வீட்டுக்கு விட்டு போயிட்டோம், திரும்பி வந்து அப்படியே வச்சுட்டு போன மாதிரி அங்கே இருக்குது இல்லை. அப்போ இப்போ சிந்திக்கணும் இந்த டஸ்ட்டு. அப்போ நம்ம டக்குன்னு என்ன சொல்கிறோம்? டஸ்ட்டை பார்த்தோன்னே
10 நாள் கிளீன் பண்ணாததுனால அக்கரணே 10 நாள் கிளீன் பண்ணாததுனால அழுக்கு வந்துருச்சு. இந்த லைனை தான் நான் சொல்ற மாதிரியே புரிஞ்சுக்கணும். 10 நாள் கிளீன் பண்ணாததுனால அழுக்கு பாவம். இங்க அபாவம் என்ன? கிளீன் பண்ணாததுனால அபாவத்திலிருந்து அழுக்கு எப்படிங்க வந்தது? அப்ப வேற ஏதோ தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம்னு அர்த்தம். நீங்க அபாவம் எது கிளீன் பண்ணாதுங்கிறது என்னது? அபாவத்திலிருந்து எப்படி அழுக்குன்னு ஒண்ணு வரும்? சத்து எப்படி ஃப்ரம் அசத்து. சத்துங்கிறது இந்த குப்பை கிடக்குதா இல்லையா? சத்து. அப்ப என்ன அப்படின்னா, இப்ப நம்ம டெய்லி வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணிருப்போம்? அப்பப்ப கிளீன் பண்ணிட்டு இருந்திருப்போம். டஸ்ட் வந்ததை அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? கிளீன் பண்ணிட்டு இருப்போம். கிளீன் பண்ணதுனால அங்க அக்குமுலேஷன் நடக்கல. கரெக்டா? கிளீன் டெய்லி பண்ணினதுனால இந்த 10 நாள் வீட்டில் இருந்தீங்கன்னா டெய்லி நீங்க கிளீன் பண்ணிட்டே இருக்கிறதுனால there is no accumulation of dust. நமக்கு வேணுங்கிறது accumulation of dust. இப்போ accumulation of dust கிளீன் பண்ணாததுனால அது டஸ்ட் வந்து கிரியேட் ஆகல. அது ஆல்ரெடி டஸ்ட் வந்துட்டு இருக்குது. நீங்க பண்ணாததுனால அங்க டஸ்ட் உற்பத்தி ஆகலை. டஸ்ட் உற்பத்தி ஆகறதுக்கு காரணம் நீங்க கிளீன் பண்ணாதுன்னு சொல்லல, அது தானா வந்துட்டு இருக்குது. டஸ்ட் தானா வந்துட்டு இருக்குது. நீங்க கிளீன் பண்ணாத அந்த அக்கரணே டஸ்ட் வரல. புரியுதோ? நீங்க கிளீன் பண்ணாதனால டஸ்ட் உற்பத்தி ஆகலை. அது ஆல்ரெடி வந்துட்டு இருக்குது. சின்ன விஷயம், வீட்டில் லேடிஸ் டெய்லி பார்க்குற விஷயம். அது 2 நாள் வீட்டு விட்டு வெளியே போயிட்டு வந்தாதான் தெரியும். ஐயோ வீடு கிளீன் பண்ணா கிளீன் நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? கிளீன் பண்ணாததுனால டஸ்ட் சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறோம். அப்போ பண்ணாததுலேருந்து பண்ணினது எப்படிங்க வரும்? டஸ்ட் எப்படிங்க வரும்? அக்கரணை எப்படி சத்து அசத்துலேருந்து எப்படிங்க சத்து வந்தது? கிளீன் பண்ணலிங்கிறது என்னது? அசத்து ஒன்றுமே பண்ணல, அக்கரணம். அதுலேருந்து எப்படி டஸ்ட் வரும்? அசத்துலேருந்து இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? சத்து வந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அது உண்மை அல்ல. சிந்திச்சு பார்த்தா தெரியும், அது ஆல்ரெடி வந்துட்டு இருக்குது. ஃப்ளோ டஸ்ட்டுங்கிறது வீட்டுக்குள்ள அது தானா வருது. டெய்லி கிளீன் பண்ணும்போது அது குறைவா தெரியுது. 10 நாளைக்கு நீங்க செய்யலினா அக்குமுலேட் ஆயிடுது. இதை இடத்த அப்படியே பிடிச்சிக்குங்க. இதே தான் பிரத்யவாய தோஷங்கிறது. இதே தான். ஏன்னா நித்திய கர்மங்கள் நிறைய பேர் ஏன் பண்ணுறோம், அதோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா இன்ட்ரெஸ்டாக பண்ணுவீங்க. எது பஞ்சமகா யக்னங்கள் ஏன் பண்ண சொல்கிறோம்? அது குரு ஸ்ரத்தை இருக்கவங்க சொன்னோன்னே செஞ்சிடறாங்க. நாம் நினச்சதுக்கு மேலே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. சில பாதி பேர்த்துக்கு இவங்களுக்கு வேலை இல்லை, உட்காந்து அதை பண்ணு இதை பண்ணு, வீட்டு வேலையே முடிய மாட்டேங்குது, இதில் வேற சோத்தை கொண்டு கொடுக்குறாங்க, ஏதோ 4 வேற போட்டோ எடுத்து குழம்புறீங்க இல்லைங்களா? அவங்களுக்கு தான் இது பாடமே. என்ன நடக்குதுன்னு பாருங்க. பஞ்சமகா யக்னங்கள் நீங்க பண்ணாதனால பிரத்திவாய தோஷம் வரும்ட்டாங்களே. எப்படிங்க பண்ணாம இருந்து எப்படிங்க ஒரு பாவம் வரும்? கொன்னுனா பாவம், கில்லுனா பாவம், அறுத்தா பாவம் இல்லையா? அப்படித்தானே வரணும். செஞ்சா தாங்க பாவம் வரணும். ஒரு கர்மத்தை செஞ்சா தானே பாவம் வரணும். ஒண்ணுமே செய்யாம நான் தான் பொட்டாட்டு இருக்கனே, எனக்கு எப்படி பாவம் வருது? லாஜிக்கே இல்லையே, உதைக்குதே. ஏதாவது செஞ்சா தானே பாவம் வரும். கொன்னா தின்னா பாவம். ஓகே, ஒண்ணுமே பண்ணாம உனக்கு தோஷம் வரும்னா அப்போ இறைவன் நம்மளை என்ன பண்ண வைக்கிறாருன்னா புரிதல் தப்பு ஆச்சுங்களா? ஒண்ணுமே பண்ண பாவம் வரதில்லை. அதாவது நம்மளுடைய பிராரப்தத்தின் பிரகாரம் டெய்லி என்ன வெளிப்பட்டு இருக்கும்? பாப்பம் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். டெய்லி 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 டெய்லி. எப்படி தூசி எப்படி வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதோ அதை போல் நாம செஞ்ச பாவங்கள் டெய்லி வெளிப்பட்டு கொண்டிருக்கும். டெய்லி வெளிப்படுற பாபத்தை டெய்லி புண்ணியம் செஞ்சு நியூட்ரலைஸ் பண்ணிட்டா மனசு கஷ்டமில்லாம வாழ்ந்துடலாம். நீங்க அந்த டெய்லி அந்த கிளீனிங், அந்த பிரத்திவாய தோஷத்தினுடைய பாப்பத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அறியாமையினால் அக்குமுலேட் பண்ணிக்கிறோம். This is a blunder mistake. We are accumulating papa by not doing, by not cleaning. புரிஞ்சுதுங்களா? By not cleaning we are accumulating papa. அந்த அக்குமுலேஷன் ஆஃப் த பாப்பம் வெளிப்படும் போதுதான் பா அப்படி நம்மளால
இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களா ஜனங்கங்கிறது அப்படியே நட்டுக்குதுக்கு. அந்த செயல்கள், அந்த அக்குமுலேஷன் ஆஃப் த பாப்பம் வெளிப்படுறேன்னா அதை நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அது யாராவது வாழ்க்கையில் நடந்திருக்கும். அப்புறம் ஐயோ இதனாலதான் நடந்தது அப்படி நீங்க அங்கங்கே போயிருவீங்க கிளாஸ் விட்டு போட்டு. அந்த அக்குமுலேஷன் ஆஃப் த பாப்பம் வெளிப்படும் போது நம்ம அதை ஒருத்தருக்கு நடக்கும்போது நம்ம இங்கிருந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஏற்றுக்க முடியாத அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறதை நம்ம கண்கூடா பார்க்குறோம். ஏன் அதெல்லாம் நடக்குது? அக்குமுலேஷன் ஆஃப் த பாப்பம். வீடை தினப்படி 1/2 ஏக்கராவை கட்டி வச்சு சுத்தம் பண்ணி நீட்டா வச்சுக்கணும்னு தெரிகிற நமக்கு அக்குமுலேஷன் ஆஃப் த பாப்பம் ஆகிட்டு இருக்குன்னு தெரியறது இல்லை. அதனாலதான் அந்த அக்குமுலேஷன் ஆஃப் த ஏன் அக்குமுலேஷன் ஆச்சு? தினப்படி பாப்பம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கும். எப்படி தினப்படி தூசு வீட்டை நோக்கி வருகிறதோ அதை போல் டெய்லி பாப்பம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணி ஆகணும்? அதை டெய்லி நியூட்ரலைஸ் பண்ணணும். தான லாஜிக்கு. இதெல்லாம் புரியாத காலத்துல நாங்கள் என்ன பண்ணிடுவோம்? நீ பஞ்சமகாயக்கனம் பண்ண நல்லது நல்லது நல்லது. இன்னைக்கு தான் என்ன பண்றோம்? புரிய வைக்கிறோம். இதுதான் குரு சத்தைன்னு ஒன்று இருக்கு. குரு சத்தை இருக்கவங்க சொல்றாரு செஞ்சிருவோம், ஏதோ நம்ம நல்லதுக்கு தான் அப்படி செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. சில பேர் ஐ வாண்ட் லாஜிக், ஐ வாண்ட் லாஜிக், ஐ வாண்ட் ரீசனிங். அந்த ரீசனிங் சொல்லும் போது நீங்க புரிஞ்சுக்கிற அளவு இருந்தால் தான் சொல்ல முடியும். இல்லைன்னா சாமி கண்ணை குத்திட்டு தான் சொல்லி கொடுக்கும். சாமி ஏன் தப்பு போய் சொல்லக்கூடாது குழந்தை கட்டன்னு சொன்னோம். சாமி கண்ணை குத்திருந்தா போய் பேசாது, அப்படித்தான் சொல்லி ஆகணும் அந்த குழந்தைக்கு. இல்லை இங்கே இருப்பது அனைத்தும் இறைவன் சர்வவியாபி. ஏங்க அந்த குழந்தைக்கு போய் நீங்கள் சர்வவியாபியை சொல்லிக் கொடுக்க முடியும்? ஸோ நீங்கள் அந்த குழந்தை லெவலில் இருக்கும்போது குரு என்ன பண்ணுறாரு? யூ டூ யூ டூ யூ டூ. காரணம் கேட்காத, இப்போதைக்கு சொல்லு. சாமி கும்பிடு, சாமி கும்பிட்டு பரிசு எழுது. பயம் வந்தால் சாமி கும்பிடு. அந்த அம்மா என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க? இப்படி பண்ணு அப்படி பண்ணு. காரணம்லாம் கேட்காத, அதை சாமி கும்பிட்டா நல்லது. ஏன்? அந்த குழந்தைக்கு அப்போ சொன்னால் புரியாது. அப்போ பிகினிங் ஆஃப் த கிளாஸஸ் நீ வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? நீ பஞ்சமகா யக்னம் பண்ணு பண்ணு. கற்றுக்கிட்டதை டோன்ட் பி கன்சியூமர் பி அ கான்ட்ரிபியூட்டர். கொடுத்துருங்க கொடுத்துருங்க. எப்படி கெஞ்சிரும் ஒரு ஃபோன் பண்ணி, எங்க எப்படியாவது நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துருங்க. யூ டோன்ட் பி கன்சியூமர், பி அ கான்ட்ரிபியூட்டர். கொடுங்க கொடுங்க கொடுங்க. எனக்கு பீரோ இருக்கிற பணத்தில் எடுத்து கொடுத்து போட்டு நாம எங்கே போகிறது? எதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பண்ணலாம். பணத்தை கொடு, வீட்டில் இருக்கிற சொத்தையெல்லாம் எழுதியா இருக்க கொடு, நான் கொடுக்குறோம். ஏன்னா கடைசி காலத்தில் நமக்கு வேணுங்க. ஸோ பி லாஜிக்காக திங்க் பண்ணுங்க. இருக்கிறதெல்லாம் கொடுத்து போட்டு நாம என்ன பண்ணுறது? அப்போ என்ன சாஸ்திரத்துக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்றா? உங்களால் என்ன முடியுமோ அதை என்ன பண்ணி ஆகணும்? கான்ட்ரிபியூட். அதுதான் பஞ்சமகா யக்னம்ங்கிறது. என்னங்க? கான்ட்ரிபியூஷன். உணவு ஷேரிங், கான்ட்ரிபியூட்டிங். கல்வி ஷேரிங், கான்ட்ரிபியூட் பண்ணுறது பஞ்சமகா யக்னம். இது பண்ணுறதுங்கிறது என்னது? இப்போ டெய்லி வீட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி. இது வந்து ஸ்தூலமாக தெரியறதுனால புத்தி கெட்டிடுது. என்னதை க்ளீன் பண்ணலைன்னா ஐயா வீடு நாரி போயிரு. இந்த நொல்ல கண்ணுக்கு தெரிஞ்சிருது. அறிவு கண்ணுக்கு என்ன தெரியுறது இல்லை. நாம் டெய்லி அதை நீ வந்து சில பேர் நாங்கள் போன வருஷம் அமாவாசைக்கு நான் கொடுப்பணுங்க, பௌர்ணமிக்கு கொடுப்பாங்க. எங்கள் அமாவாசைக்கு மட்டும்தான் பாவம் வழிபடுதா? யோசனை பண்ணி பாருங்க. வருஷ திதி பர்த்டே கொண்டு கொடுப்பாங்க, கிஃப்ட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. இறந்தவங்க அன்னைக்கு வழி கொடுப்போம். எங்க அந்த அன்னைக்கு மட்டும்தான் பாவம் வழிபட்டுதா? திங்க் பண்ணுங்க. ஏன்னா கர்மாப்பில் நல்லா புரிஞ்சிருச்சு. டெய்லி கால் எந்திரிக்கிறது எழுப்பி விடுறதே யாரு தான்? நம்மளுடைய பிராரப்தத்தை எழுப்புது. தினம் பாப்பம் வெளிப்படுது, புண்ணியம் வெளிப்படுது. பாப்பம் புண்ணியம் பாப்பம் புண்ணியம் பாப்பம். இந்த சிஸ்டத்தை தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த அன்னைக்கு வந்த புண்ணியத்தில் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கும். நோ ப்ராப்ளம். பாப்பத்துக்கு என்ன பண்ணுறோம்? இருக்கிறதா எடுத்துக்கிட்டு தானம் கொடுத்துட்டு உட்காந்துட்டு சாஸ்திர சொல்லலை. ஸோ யூ மஸ்ட் டூ. அதெல்லாம் சொல்லுவேன். பஞ்சமகா யக்னங்கள் கிரகஸ்தாக்களுக்கு சாய்ஸ்லெஸ் சாய்ஸ். இப்போ நீங்கள் டெய்லி அந்த பாப்பத்தை க்ளீன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா என்ன நடக்காது? ஃபஸ்ட்டு அக்குமுலேஷன் ஆஃப் த பாப்பம் நடக்காது. ஏன்னா அது பாப்பம் அக்குமுலேட் ஆகி அடிக்கும் பாருங்க, எந்திரிக்க முடியாது. ஏன்னா அந்த அன்னைக்கு வெளிப்படுற பாப்பம் அடிக்கும் போது அடி கம்மிங்க. அக்குமுலேஷன் ஆகி அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மனுஷனால எந்திரிக்கவே முடியாது. அதாவது எந்திரிக்கனா அதுக்கு பிராயச்சித்தம் கூட பண்ணி நம்மளால சமாளிக்க முடியாது. ஸோ எதுக்கு நான் அவ்வளோ ஆழமாக தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன்னா, வாட் இஸ் த நீட் ஆஃப் பஞ்சமகா யக்னம்? நீங்கள் வேதாந்தத்துக்குள்ள வர்றீங்களோ புரியுதோ புள்ளியோ அது வேறீங்க. டு ஹாவ் அ ஹாப்பி லௌகிக லைஃப்.
நீங்கள் வேதாந்தம் வர வேண்டாம், படிக்க வேண்டாம், நான் அதை சொல்லலை. டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப் டெய்லி என்ன பண்ணி ஆகணும்? டெய்லி. அதனால தான் பேர் நித்தியம், கம்பல்சரி. ஏன் கம்பல்சரி? என்ன வெளிப்பட்டு இருக்குது டெய்லி? பாப்பா அக்குமுலேட் ஆக விட்டுறாதீங்க. அந்த அந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சதுனால தான் எதை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறோம்? பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, அக்குமுலேட் ஆகி விட்டுறாதீங்க. ஏன்னா அக்குமுலேட் பாவம் வந்து அடிச்சுதுன்னா குடும்பமே படுத்தும். அப்போ டெய்லி அதை கழிச்சுக்கிட்டே இருக்கிறோம் போது இப்போ உங்களுக்கு லாஜிக்காக புரிஞ்சிருக்கும். அந்த அன்னைக்கு வெளிப்படுற பாப்பம் வெளிப்படும், படாமல் இருக்காது. ஜமாளிச்சுக்கலாம், ஜமாளிச்சுக்கலாம். ஏன்னா அக்குமுலேஷன் இல்லை, கொஞ்சம் தானே. ஒரே நாள் தான் போயிட்டு வந்திருக்கீங்க வீட்டு விட்டு வெளியில். க்ளீன் பண்ணுறது ஈஸி. 10 நாள் போயிட்டு வந்தா, நாளைக்கு ரிஷிகேஷ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டை பாருங்க. ஒரு நாள் வெளியே போயிட்டு வரீங்க, வீட்டை பாருங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தாங்க நம்மளுடைய பாப்பத்தோட வெளிப்பாடு. நீங்கள் 10 நாள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2 நாள் ஆகும் எது க்ளீன் பண்ணுறதுக்கு. அந்த திக்னஸ் டஸ்ட் அதிகம். அந்த மாதிரி அக்குமுலேஷன் ஆஃப் த பாப்பம் அதிகமாக விட்டுறாதீங்க. நாட் ஒன்லி ஃபார் இது லௌகீக விஷயத்திலே அடிச்சு எந்திரிக்க முடியாதுன்னா திங்க் ஆஃப் வேதாந்த பாதை. இந்த பாதையில் போகும்போது, ஏன்னா ஆல்ரெடி எல்லா குச்சி வச்சு நிற்கும். ஒவ்வொரு எங்க நான் பனிஷ் பண்ணுறதுக்குனா நீ தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறியா? ஒரு தேவதை எங்கள் குச்சி வச்சுட்டு நிற்கும் நம்மளை போகாமல் தடுக்கிறதுக்கு. அதை தாண்டி ஹை ஜம்ப் பண்ணிக்கணும்னா சாய்ஸ்லெஸ் சாய்ஸ் பஞ்சமகா புரிஞ்சுங்களா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.